மக்களே வணக்கம். 1998 ஒரு சம்பவம் எத்திராஜ் காலேஜில் நடந்துச்சு. ஜூலை 18 சரிகா ஷா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்களோட தோழிகளோட காலேஜ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற கடைக்கு வந்து போயிருந்தாங்க. அப்ப போகும்போது 9 பசங்க, தற்குறி பசங்க, அந்த பெண்ணு கிட்ட வந்து தவறான முறையில தண்ணியால அடிக்கிறது, ஷாலை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த 9 பேர்ல ஒரு பையன் என்ன பண்ணா, அந்த பெண் மேல போய் விழுந்துட்டான். சரிகாஷா என்ற பெண் வந்து அப்ப கீழே விழுந்த உடனே அவங்களோட பேக் சைடு தலையில வந்து அடிபட்டுருச்சு. பேக் சைடு தலையில அடிபட்ட உடனே அவங்களை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்றாங்க. போன உடனே அந்த பொண்ணு வந்து கோமா ஸ்டேஜ்ல போயிட்டாங்க. கோமா ஸ்டேஜ்ல ஆன உடனே அவங்க கரெக்டா ஜூலை 24 இறக்குறாங்க. அன்னைக்கு ஆக்சுவலா அவங்களோட பிறந்த நாள். அப்ப எத்திராஜ் காலேஜ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சென்னை, தமிழ்நாடு எல்லா மக்களுமே, எல்லா சங்கங்களுமே தன்னிச்சையா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல திரு மு கருணாநிதி அவர்களோட ஆட்சி. உடனே என்ன பண்றாரு, சட்டசபையை வந்து கூட்டுறாரு. சட்டசபையை கூட்டிட்டு அந்த நேரத்துல போலீஸ்காரவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. திரு காளிமுத்து ஐயா அவர்கள் தான் வந்து சிட்டி கமிஷனரா இருந்தார். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு வந்து மர்டராவும் எஃப்ஐஆர் பண்ண முடியல, இன்சிடென்ட் தானா நடந்த மாதிரியும் எஃப்ஐஆர் பண்ண முடியல. இதுக்கு என்ன சட்டம் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும் பொழுது அந்த நேரத்துல திரு கலைஞர் அவர்கள் வந்து சட்டசபையை கூட்டி தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஈவ் டீசிங் ஆக்ட் 1998 அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து சட்டசபையில ஒரு மனதா இயற்றுறாங்க. அதை இயற்றின உடனே அந்த சட்டத்தின் அடிப்படையில அந்த பசங்களை எல்லாரையுமே வந்து தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான தண்டனை கொடுக்குறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியும் மக்களே, இந்தியாவுல முதல்ல அந்த ஆக்ட் 1998 ஆக்ட, தமிழ்நாடு ப்ரொவிஷன் ஈவ் டீசிங் அப்படின்ற ஒரு ஆக்ட சட்டமா கொண்டு வந்ததே தமிழ்நாட்டுல திரு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். சோ எந்த பிரச்சனையும் கண்டு ஓடல. ஸ்டேஜ்ல ஏறி ட்ரௌசருக்குள்ள கையை வச்சுக்கிட்டு எல்லாருமே என்ன அடிக்கிறாங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயந்துலாம் ஓடவே இல்லை. தலைவனா, வீரனா அந்த நேரத்துல தமிழ்நாட்டுக்கே துணையா நின்று அந்த பிரச்சனையை வந்து கையாண்டாங்க. மக்களே, என்றும் போற்றுவோம் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை.